திருக்குறளிலிருந்து 10 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம உணவு முறை சரி கிடையாது. நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் எந்த உணவுப் பொருள் வேணாலும் சாப்பிட்றோம். நமக்கு வர முக்கால்வாசி நோய்க்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பொருள் ஜீரணமாயிருச்சா, நம்ம உடம்புக்கு உண்மையாகவே பசி இருக்காங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம காலத்துக்கு உடம்புக்கும் ஒவ்வாத பொருட்களை தவிர்த்து நம்ம உடம்புக்கு தேவையான உணவுப் பொருட்களை மட்டும் எடுத்துக்கிறது தான் அறிவுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இன்னைக்கு இருக்க மாடர்ன் லைஃப்பில் நமக்கு சோம்பேறித்தனம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. நம்மள ரொம்ப பேர் இன்னமும் முன்னாடி வராததுக்கு காரணம் நம்மளோட சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசுரம் மாய்ந்து கெடும். இதோட பொருள், ஒருத்தர் பிறந்த குடும்பம் எவ்வளவு பெருமையான குடும்பமாக இருந்தாலும் அவர்கிட்ட சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா அந்த சோம்பேறித்தனம் ஒளியை அழிக்கிற மாசு மாதிரி அந்த குடும்பத்தோட பெருமையை அழித்து அந்த குடும்பத்தையும் பாழாக்கிரும். ஒருத்தர் எப்போவோ தப்பு செய்கிறாரு, ஒரு நாள் அந்த தப்பு கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு யாராவது மரியாதை கொடுப்பாங்களா? அவரை இழிவாக தான் பேசுவாங்க. இதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, எல்லாமே வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு அப்படின்னு. அதாவது ஒருத்தர் மரியாதையோடு வாழணும், தன்னை யாரும் ஏளனமாக பேசக்கூடாது, தன்னை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, தன்னை கேலி கிண்டல் செய்யக்கூடாது அப்படின்னு விரும்பினா மற்றவர்களோட பொருட்கள் மேலே ஆசைப்படாமல் மனதால் கூட மற்றவர்களோட பொருட்களை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். ஒருத்தர் நமக்கு ஒரு சின்ன தப்பை பண்ணிடுறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அவங்கள விட்டு விலகி போயிடுவோம், இல்லை அவங்கள பழிக்கு பழி வாங்குவோம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அதாவது நமக்கு தீமை செய்தவங்களை தண்டிக்கிறதுக்கு ஒரே வழி அவங்க வெட்கப்படுறபடி அவங்களுக்கு நன்மை செய்கிறது தான். அவங்க செய்த தீமையையும் மறந்துடணும், நம்ம செய்த நன்மையையும் மறந்துடணும் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகளை கண்டு பயம். அதுபோக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னா கூட நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வரணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதாவது நம்மால் இதை செய்ய முடியாதுன்னு மனம் தளரக்கூடாது, முயற்சியை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம முயற்சியே அந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும்னு சொல்கிறாரு. நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைப்போம், நினச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமலே சீக்கிரமாக அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் இருக்க பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும். இதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதோட பொருள், ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலில் இருக்க பலன் பற்றியும் பலவீனம் பற்றியும் நல்லா சிந்தித்து தான் அதில் இறங்கணும். நம்ம அந்த செயலில் இறங்கினதுக்கு பின்னாடி சிந்திச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. நம்மக்கிட்ட யாராவது உதவி கேட்டு வர்றாங்கன்னா அந்த உதவியை செய்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த உதவியை செஞ்சால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் தான் நம்மள நிறைய பேர் திங்க் பண்ணுவோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படுற உதவி கடலை விட ரொம்ப பெரியது. ஒருத்தர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவர்னால் மற்றவங்களோட சந்தோஷமாக சகஜமாக பழக முடியல. இந்த மாதிரியான ஆளுங்கனால தானும் சந்தோஷமாக இருக்க முடியாது, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. இவங்களை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். அதாவது பல நூல்களை படித்தாலும் உலகத்தோடு சேர்ந்து பழகிற முறையை அறியாதவங்க அறிவில்லாதவராகவே கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால உலகத்தோடு ஒத்து வாழ கற்றுக்கணும். ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம் மற்றவங்க மேலே என்ன குற்றம் இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆனால் நம்ம மேலே என்ன குற்றம் இருக்குங்கிறத யோசிக்கவே மாட்டோம். இந்த குணம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு.
இதோட அர்த்தம் முதல்ல தன் மேலே இருக்க குற்றத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணதுக்கப்புறம் தான் மற்றவங்க மேலே இருக்க குற்றத்தை சுட்டி காட்டணும். அதுதான் சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம திருவள்ளுவர். நிறைய மனிதர்கள் குடும்பத்தோட வேல்யூ தெரியாமல் காசுக்கு பின்னாடி சந்தோஷத்தை இழந்து ஓடிட்டுருக்கோம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. அதாவது கடவுளை அறியவும் அடையவும் முயல்றவங்களை விட மனைவியோடு, குழந்தைகளோடு, பெற்றோர்களோடு, சுற்றத்தாரோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, இயல்பான வாழ்க்கையை வாழ்பவர்களே பெரியவங்க, முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கும் மனிதனாக வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா பாடங்களையும் உள்ளடக்கி இருக்கு நம்ம திருக்குறள். இன்னும் வரப்போகிற நாட்கள்லையும் திருக்குறள் நமக்கு சொல்லித்தர்ற நிறைய வாழ்க்கை பாடங்கள் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.